Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. 2-3 நாளைக்கு முன்னாடி தான் புலம்பிட்டு இருந்தேன். வெக்கையா இருக்கு, குளிரே தெரியல, டிசம்பர் மாசம் மாதிரியே தெரியல அப்படின்னு. நேற்று நைட் இருந்து தான் பனி விழுக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் டிசம்பர் மாசம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. குளிர் பெருசாலாம் இல்லை, தாங்குற அளவுக்கு இருக்கு. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு என்னடா இன்னும் இருட்டாவே இருக்கு அப்படின்னு வெளியே பார்த்தேன். பனி விழுந்துட்டு இருந்தது. சரி அப்படியே சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சாதத்தை வச்சு விட்டுட்டு இன்னைக்கு சுண்டல் குழம்பு தான் வச்சேன். கீரை கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு கீரை பொரியல் பண்ணேன். சாதம் ரெடி ஆனதும் அதை அப்படியே வடிச்சு விட்டுட்டு குழம்புக்கு வதக்கி வச்சிருந்தேன். அதை ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அரைச்சிட்டு இருக்கேன். இது நடுவுலயே கீரை ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு பாலும் காய்ச்சி வச்சுட்டேன். குழம்பு அடுப்பில் தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை எழுப்பி பாலை கொடுக்கணும். கண்மணி காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அம்மா எனக்கு மால்ட் வேணும் அப்படின்னு தான் கேட்பா. மால்ட் ஆற்றி கொடுத்தேன். 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. கடகடன் டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு. வேன் வந்ததும் கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வாக்கிங் தான் போனேன். பெருசாக ஒர்க் அவுட் பண்ண மைண்ட் செட் இல்லை, அதனால ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன். இண்டஸ் வேலியிலேருந்து காஸ்ட் அயர்ன் தோசை தவா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரிசீவ் ஆயிருச்சு. அதான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 2 வருஷமா ஒரு காஸ்ட் அயர்ன் தோசை தவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு. நான் தோசைக்கு தனியாக சப்பாத்திக்கு தனியான்னு தோசைகள் வச்சிருக்கேன். சப்பாத்தி போடுறதுக்கு நான்ஸ்டிக் தோசை தவா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான் காஸ்ட் அயர்ன் வாங்கியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் டஃப்லான் கோட்டிங் போட்ட நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் பாத்திரங்களை சமைக்கும் போது நம்ம உடம்புக்கு ஹெல்தியாகவும் இருக்கும், சமையல் டேஸ்டாகவும் இருக்கும். இரும்பு பாத்திரம் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு காரணமே அதை சீசனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இண்டஸ் வேலியில் காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ சீசனிங் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்ற பாத்திரங்களோட கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே லைஃப் கொடுக்கும். இரும்பு பாத்திரம்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா துரு பிடிச்சிரும். அதனாலேயே ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள்லாம் மெயின்டைன் பண்ற விதத்துல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னம்னா தலைமுறைக்கும் அப்படியே இருக்கும். இந்த தோசை தவா ஆல்ரெடி சீசன் பண்ணது தான், இருந்தாலும் நம்ம கையால ஒரு தடவை சீசன் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு திருப்தி ஆகும். நான் தோசைக்கல்லை சீசன் பண்றதுக்கு கடலை காய வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதில் பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டு அது கூடவே கொஞ்சமா உப்பு போட்டு தோசைக்கல்ல எல்லா பக்கமும் வெங்காயமும் எண்ணெயும் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுற போறேன். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த வெங்காயத்தை எடுத்துடலாம். இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ண முடியாது, நம்ம தூக்கி போட்டுடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லாட்டி துணி வச்சு அதில் இருக்க வெங்காயம் எண்ணெய் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம். இதுக்கப்புறம் தோசை சூப்பராக வரும். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருக்க தவா கூட ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த தவாவை தோசை ஊற்றுறதுக்குனே வச்சுட்டு பழைய தவாவை சப்பாத்தி போடுறதுக்கு வச்சுக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசை ஊற்றலாம். அதுக்கப்புறம் கல் பழகிருச்சு அப்படின்னா நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியான அளவு ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு தோசையே எனக்கு பிஞ்சு வருமோ அப்படின்னு தோணுச்சு. பரவாயில்ல, பிய்யாமல் வந்துருச்சு தோசை. நான் இந்த தோசை தவா இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ராஜி 12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 12% ஆஃபரும் உண்டு. காஸ்ட் அயர்ன்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நல்ல லைஃப் கொடுக்கும். தாராளமாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூப்பன் கோடும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நைஸ். பெப்பர் ரோஸ்ட் ஊற்றுறதுக்கு நிமிந்துக்கள் தான். எப்போவும் தோசை மொந்தையாக ஊற்றி கொடுப்பேன். இன்றைக்கி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றி கொடுத்தேன். கமல் நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு பெருசாக எந்த வேலையுமே ஓடலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கடையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். உடம்பு சரியில்லை அப்படின்னு படுத்தவ தான். பிள்ளைங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். எங்க அவ எக்ஸாம் எழுதுனியா? ஒழுங்கா எழுதுனியா? பாஸ் பண்ணிருக்கியா? உண்மையிலே பாஸ் பண்ணிருக்கியா? இதுதான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு சொல்லு. அவனை ஃபெயில் ஆகுறா? ஃபெயிலாக இல்லை, மார்க் கம்மியாக எடுக்கிறல்ல.
ஓகேவாடா? அதனால மெட்ராஸ் எக்ஸாம் ஒழுங்காக சொல்ல போறியா? அப்படிலாம் ரீசன் சொன்ன. என்னம்மா கிளாஸ் லீடர் ஐடியா? பஸ்ஸுக்கு நீ லீடரா? குட்டி லீடரா? என்னங்கம்மா லூசு மாதிரி வளர்றீங்க. போய் ட்ரெஸ்ஸை மாத்துங்க, ஓடுங்க. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உட்காருங்க. போங்க, ஓடுங்க ஓடுங்க. ஒரு டெஸ்ட் தானா? ஹைலைட்டர் இல்லைன்னா இது வந்து பின்னாடி வரைக்கும் வரும். எழுந்துச்சுங்களா? புதுசாக கார் வாங்கலாம் அப்படின்னு நிறைய கார் பார்த்துட்டு வந்தோம். பட் எதுவுமே நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணலை. நாங்கள் கார் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷோரூமில் இருந்தும் கால் பண்ணி நாங்கள் டெஸ்ட் ட்ரைவுக்கு வீட்டுக்கே கொண்டு வரோம், ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காருமே கொண்டு வந்தாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாலும் எந்த கார் வாங்குறது அப்படின்னு இன்னுமே ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எந்த கார் வாங்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தாங்க. இது நல்ல மைலேஜ் தரும், இது நல்ல சேஃப்டியான காரு அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். உள்ள போ. சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ எதில் ஏறுற பாரு. பாப்பா, ஐயோ கண்மணி மண்டே காணா. இங்க இருக்கு. என்ன பாப்பா, கார் வாங்கலாமா? மொட்டை மாடி இருக்கா? உள்ள போ உள்ள போ உள்ள போ. பாத்து தள்ளிக்கோ கண்மணி தள்ளிக்கோ. இது வாங்கலாமா? இல்ல அது இல்லாம வாங்கலாமா? இது மொட்டை மாடி வேணும் எனக்கு. மொட்டை மாடி வச்சு மழை வந்தா உள்ள ஃபுல்லா நனைய இருக்கா, தண்ணி வர்றதுக்கா? மழை பெஞ்சா க்ளோஸ் பண்ணிடலாம். மழை வர மாட்டேங்குது. மொட்டை மாடி வேணும். மொட்டை மாடி உங்க அப்பாட்ட கேளு. மொட்டை மாடி வேணுமா? சரி உங்க அப்பாட்ட கேளு. இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. ஹை ரைடர் வந்து டெஸ்ட் டிரைவ்க்காக கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இன்ஜின் நாய்ஸ் இருக்குல்ல, சுத்தமா இல்ல, அதனால தெரியலையா? உங்களுக்கு மேல டிஸ்ப்ளேல அந்த ரெடின்னு வருது பாத்தீங்களா, அங்க கிளஸ்டர்ல. இப்போ நீங்க ரெடி எங்க வருது? மேல மேல இங்க இருக்கு. ஓகே, கிரீன் கலர். ஓகே. ஐயோ ஒண்ணே நம்பி டிரைவ் மோட் இருக்குல, பிரேக் அப்ளை பண்ணி. ஆக்சுவலாக ஹை ரைடர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பிள்ளைங்க இல்லை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் காலையில் 11 மணிக்கு மேலே கொண்டு வந்திருந்தாங்க. கையிலும் கண்மணியும் இந்த காரை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸானில் கூட சன்ரூஃப் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஹை ரைடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். நாங்கள் ஹை ரைடரில் ஹைப்ரிட் பார்த்தோம். 25 lakhs சொன்னாங்க. பின்னாடி வரைக்கும் பின்னாடி சீட்ல இருக்கிறவங்க இருந்துச்சு. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு இருக்கும். சோ நார்மலா சிங்கிள் விண்டோ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா, இது இங்க இவ்வளவு தூரம் தான் இருக்கும். இதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு வருது. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு சன்ரூஃப்ன்றது. ஆமா, நம்ம கண்டிஷனுக்கு யூஸ் இல்ல. நம்ம கண்டிஷனுக்கு யூஸ் இல்ல, இருந்தால் கொஞ்சம் ஹீட் உள்ள வருது. மேல டார்க் பண்ணும் சன்ஃபிளிம். எங்களுக்கு இந்த கார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இனிஷியல் பேமெண்ட் அதிகமாக வரும். நமக்கு மந்த்லி இஎம்ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி வரும். நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிறுத்தி நிதானமாக பொறுமையாகவே யோசித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த கார் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன்.
டெஸ்ட் ட்ரைவ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு உட்காந்து இவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுத்துட்டு சிங்கில் பாத்திரம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேலைக்கு வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வைக்கணும். நைட் டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக தோசை ஊற்றி தேங்காய் சட்னி தான் வச்சேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.